அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பஹல்காமில் 26 பேரை சுட்டுக் கொன்ற தீவிரவாதிகள் எங்கே என்று மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேல் அவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம். மேலும் விவரம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்தொடரினுடைய முதல் நாளிலேயே பல்வேறு விவகாரங்களை எதிர்க்கட்சிகள் எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக இன்றைய தினம் மாநிலங்களவையில் பேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். பெஹல்காம் சம்பவம் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக விவாதிக்க கோரி தாம் நோட்டீஸ் அளித்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் தற்பொழுது வரை கைது செய்யப்படவும் இல்லை, அவர்கள் சுட்டுக் கொள்ளவும் படவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த பெஹல்காம் விவகாரத்தில் அனைத்து கட்சிகளும் மத்திய அரசிற்கு முழு ஒத்துழைப்பை வழங்கியது. ஆனால் இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது என்பதை மத்திய அரசு தற்பொழுது வரை வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை என மத்திய அரசு மீது அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். என்ன நடந்தது என்பதை மத்திய அரசு தங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அதாவது இது போன்ற ஒரு தீவிரவாத தாக்குதல் சம்பவம் நடக்க போவதாக ஜம்மு காஷ்மீர் மாநில அரசு ஒரு எச்சரிக்கை விடுத்தும் இந்த விவகாரத்தில் தோல்வி ஏற்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த அதாவது ஆபரேஷன் சிந்தூர் இந்தியா பாகிஸ்தான் இடையான இந்த போர் நிறுத்தத்திற்கு தாம் தான் காரணம் என 24 முறை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருப்பதாகவும் மல்லிகார்ஜுன கார்கே குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் JP நட்டா ஆபரேஷன் சிந்தூர் விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்துவதற்கு மத்திய அரசு தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.